ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது மாருதி ரிட்ஸ் காரு. அதில் ஏசி ஃபங்க்ஷன் ஆகலைங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு. அதுதான் நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களை எல்லாருக்கும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்யர்மெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களை நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, சார் என்னோடய கேரேஜ் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இசிஎம் ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணியிருக்காரு, நான் இசிஎம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறீங்க. இதுதான் அந்த இசிஎம். இது ஒரு மாருதி இசிஎம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இசிஎம்ஸ் இருக்குது. சரியா? உங்களை நிறைய பேருக்கு நான் சொல்லியிருப்பேன், இசிஎம் இங்கே வந்து தனியாக கொண்டு வராதிங்க சார், கொண்டு வந்தால் காரோட கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு நிறைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி எழுப்பியிருக்கலாம். சரியா? ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு அது மாதிரி சொன்னேன். ரொம்ப இன்டெப்த்தாகவும் எல்லாருக்கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக தான் போடுறேன். சரியா? ஏன் நான் வந்து பார்த்தோன்னா காரோட கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க, அந்த இசிஎம்னா எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் கம்பௌண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் கம்பௌண்ட்ஸ் இருக்குது. இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸை நீங்கள் ஜஸ்ட் லைக் இசிஎம் கொண்டு வந்தீங்கன்னா, நான் செக் பண்ணி பார்க்குறதுங்களா டெக்னிக்கலாகவே ஃபீஸிபிலிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது. எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட் செக் பண்ணி பார்க்கணும். அதில் இன்னொரு விஷயம், எல்லா எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்டுமே நம்ம செக் பண்ண முடியாது. வி டோன்ட் ஹவ் ஃபெசிலிட்டிஸ். இன் இந்தியாவிலே கிடையாது, யாருக்கிட்டையுமே கிடையாது. ஸோ அதையெல்லாம் நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிள் கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ண முடியும். என்ன சர்க்யூட் ப்ராப்ளம். இப்போ வெஹிக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வெஹிக்கிளில் வந்து ஒரு சென்சாரோ ஆக்சுவேட்டர்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அப்படின்னா, அந்த சென்சார்ஸில் மொத்தம் 3 பின் இருக்குது, 5 பின் இருக்குது, 2 பின், எத்தனை பின் இருக்கோ அந்த பின்னில் 5 பின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 பின்னில் எந்த பின்னாலும் அது ஒர்க் ஆகலன்னு கண்டுபிடிச்சி அந்த பின்னோட வயரிங் சர்க்யூட் எதோட கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே மோர் தேன் 200+ பின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பின்ஸில் எந்த பின்னோட அவுட்புட் அது கிடைக்கல, எந்த பின்னோட இன்புட் அது கிடைக்கல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் அந்த பின்னுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய சர்க்யூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி அது எது போயிருக்குன்னு மாற்றினா தான் உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வியூவர்ஸ், உங்களால் இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து மாருதியோட ஒரு இசிஎம். இதில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அது ஐசிலேருந்து பெரிய பெரிய ஐசி கெப்பாசிட்டிலேருந்து ஆரம்பித்து குட்டி குட்டியான மைக்ரோ லெவல்ஸ் காம்பவுண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ண பாருங்கள், எவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். சரிங்களா? மாருதிக்கே இவ்வளோ இருக்குது. இதுவே நீங்கள் ஃபோக்ஸர் குரூப்பு மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்னுமே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கும். அதனால சொல்கிறோம், இது ஒரு காம்ப்ளெக்சிட்டியான ஒர்க்கு. சரியா? அதே மாதிரி நீங்கள் இசிஎம்மை கொண்டு வரீங்க, அது நீங்கள் இசிஎம்மாக கொண்டு வரீங்க, இல்லை நீங்கள் வந்து காரோட கொண்டு வரீங்க அப்படின்னாலுமே கூட இசிஎம் ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் கமெண்ட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. ஏன் இதை இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்கிறேன்னா, இது வந்து 3 விதமாக ரிசல்ட்டாக மாறலாம். இதை ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஓகேவாக மாறலாம், இல்லை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வைக்க காணும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாருதி ரிட்ஸ் இருக்குது, ஏசி ப்ராப்ளம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இசிஎம்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த இசிஎம் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி இசிஎம் ரிப்பேர் பண்ணும்போது சில டைம் ஓகே ஆகிடலாம், இல்லாட்டி வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடலாம். உடனே இந்த கஸ்டமர் இல்லை சார் எனக்கு பழையபடியே கொடுத்துங்க, ஏசி ஆன் ஆகலாம் பரவாயில்ல, மற்றபடி ரன்னிங் கண்டிஷனில் கொடுங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரியா? ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இது இர்ரிவர்சிபிள்ன்றதுனால நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு எடுத்து கொடுக்கணும். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். அது என்ன விஷயம் தெளிவுபடுத்துகிறோம்னா, ஒருவேளை இந்த வண்டியை இசிஎம் ரிப்பேர் பண்ணி ஓகே பண்ண முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஹேண்ட், அதாவது யூஸ்ட் ஆர் ப்ரீ ஓன்டு இசிஎம்மாச்சும் வாங்கிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ணி உங்கள் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இல்லை புது இசிஎம் உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா புது இசிஎம் வாங்கிட்டு வந்தாச்சும் ப்ரோக்ராம் பண்ணி ஓகே பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு கார் வந்து ரெடி ஆகிங்க போயிடும், அதுலேருந்து டவுட் இல்லை. ஆனால் எப்படி ரெடி ஆகுங்கிறது எல்லாமே சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசிஎம்மோட தன்மையை பொறுத்திருக்கு, இசிஎம்மோட ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணிருக்கு, இசிஎம்மோட எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் எது ஃபெயில் இருக்குது அதை பேஸ் பண்ணியிருக்கு. கிளியருங்களா? ஜஸ்ட் லைக் நீங்கள் இசிஎம் கொண்டு வந்துட்டா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறதுலாம் சாத்தியமா, அதுலேயும் செக் பண்ண முடியாத காம்பவுண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு முடிவெடுக்கிறது. அதுக்காக தான் உங்களை காரோட கொண்டு வர சொல்கிறோம். அப்படி காரோட கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு இதை மாற்றிட்டு இல்லை சரி பண்ணிவிட்டு இதை நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இசிஎம்மை அந்த வண்டியில் போட்டு பார்த்துட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு இங்கே கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி சப்போஸ் சால்வ் ஆகணும்னா திரும்ப இன்னொரு ஹைட்ரேஷன் பண்ணி அதை சால்வ் பண்ணி கொடுக்க முயற்சி பண்ணுவோம். சரியா? இதுக்காக தான் வண்டியோட வர சொல்லி சொல்கிறது இல்லை. ஆக்சுவலி இன்னொரு காரணமும் இருக்குது ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட வரணுங்கிறதுக்கு. இது ரொம்ப முக்கியமான காரணம். நிறைய கேரேஜஸில் மிஸ்டயக்னோஸ் பண்ணிடுறாங்க, அந்த வண்டியில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு வேறு ஏதோ பிரச்சனை, ஆனால் இசிஎம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு மிஸ்டயக்னோஸ் பண்ணிடுறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி இசிஎம் கொண்டு வரீங்க, நீங்கள் சொல்கிறக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி அந்த சென்சாரோட அந்த பின்னாக தான் இருக்கும்னு நானும் அசம்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி இதெல்லாம் நான் மாற்றினேன்னா, இதெல்லாம் போய் ஒர்க் பண்ணினேன்னா, ஒர்க் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன், எடுத்து போடுறீங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா? ஆகாது. இப்போ என்ன சிக்கல் வரும் உங்களுக்கு? அந்த கேரேஜுக்காக சொல்லுவார், சார் இசிஎம் ரிப்பேர் பண்ண சரியில்லைன்னு. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், இசிஎம் கரெக்டாக ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். உங்களுக்கு இப்போ நான் இசிஎம் ரிப்பேர் பண்ண உங்கள்கிட்ட பைசா வாங்கியிருப்பேன், ஏன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட் மாற்றுறதுக்கு வந்து நான் பெய்டு
இதில் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு பணமும் போச்சு, உங்களுக்கு ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. போதாத குறைக்கு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவார், ஈசிஎம் ப்ராப்ளம்ஸ் ஈசிஎம் ரிப்பேர்ஸ் சரியாக பண்ணலன்னு. நான் ஒன்று சொல்வேன், நீங்கள் பிட்வீன் பீப்புள் மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இசிஎம்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பேர் பண்ணணும்னா ரெஸ்பெக்டிவ் பீப்புளை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வித் காரோட. சரியா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. வியூவர்ஸ், இப்போ நம்ம மாருதி ரிட்ஸை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் வரும். இப்போ நீங்கள் உங்களோட காரில் செக் இன்ஜின் லைட் அந்த மாதிரி ஏதாச்சும் வார்னிங் இண்டிகேஷன் வந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம். இது சேனல் ப்ரொமோஷன் ஆஃபர். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகணும். இது ரிட்ஸு 2009 டீசல் காரு. ஸோ கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் என்ன கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார். சார் ஃபஸ்ட்டு ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல சார். ஓகே. ஏசி ஒர்க் ஆகலான்னு சொல்லிட்டு ரன்னிங்கில் என்னென்னா ஒரு IRPM போச்சுன்னா கூலிங் வரும். ஓகே. அந்த மாதிரி இன்டர்மீடியட்டாக இருந்தது. ஓகே. 2000 RPMக்கு மேலே போச்சுன்னா ஏசி ஒர்க் ஆகும், அது கம்மியாச்சுன்னா ஆஃப் ஆகிடும் உடனே. வந்து ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா ஏசி இந்த கேஸ் இஷ்யூ அந்த மாதிரி சொல்லிட்டு ஓகே ஏசி கேஸ் சார்ஜ் பண்ணோம். ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த இது இருக்கு இல்லையா, எக்ஸ்பென்ஷன் வால்வ் இருக்கு இல்லையா, எக்ஸ்பென்ஷன் வால்வ் அதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. அதை பண்ணியுமே இந்த இஷ்யூ ஷார்ட் அவுட் ஆகல. ஓகே. ஓகே. ஒரு அப்நார்மல் நாய்ஸ் இருந்தது. ஓகே. இந்த மாதிரி கேஸ் நாய்ஸ் மாதிரி வருது. ஓகே. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த வால்வ் சேஞ்ச் பண்ண சொல்லி ஏசி மெக்கானிக் பண்ணாங்க. ஓகே. பண்ணியுமே சால்வ் ஆகலை. ஓகே. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ஈஸி இஷ்யூ மாதிரி இருக்கும். ஓகே. இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே. இப்போ 2000 RPMக்கு மேலே ரைஸ் பண்ணால் வந்து சுத்தமாக ஓடல. எப்போக்கு அப்புறம் சுத்தமாக ஓடாமல் கேஸ் சேஞ்ச். இல்லை சார், நான் கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். கேஸ் ஃபில் பண்ணிட்டீங்க, எக்ஸ்பென்ஷன் மாற்றலை, இன்பிட்வீனில் கேஸ் சாரி இன்பிட்வீனில் ஏசி ஒர்க் ஆச்சுங்களா? ஒர்க் ஆகலை. சுத்தமாக போட்டு பார்த்தீங்களா? அப்போ ப்ராப்ளம் அப்போ நீங்கள் அவங்களை கேட்டிங்களா, ஏன் வந்து இது வரைக்கும் ஒர்க் ஆச்சு, இப்போ கேஸ் ஃபில் பண்ணதுக்கு கூட சுத்தம் ஒர்க் ஆகல? என்ன சொன்னாங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஷன் வேலை இஷ்யூ இருக்கும், இந்த கன்வென்ஷன் டஸ்ட் கிஸ்ட் ஃபார்ம் இருக்கும், அதனால தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அதனால தான் எக்ஸ்பென்ஷன் இன்டர்மீடியட் வேலை செஞ்சது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. ஸோ நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யூஸ்வலாக பண்ணுறவங்க தான். ஓகே. ஸோ ஓகேன்னு சொல்லியாச்சு. இது வந்து அதை மாற்றியுமே நம்மளுக்கு வந்து அது சார்ஜஸ் சரியாகல, இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் சால்வ் ஆகல. இந்த வண்டியில் உள்ள பெக்குலர் கம்ப்ளைண்ட்னா ஏசி ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே கம்ப்ரஸர் கிளச்சு வந்து ஆன் ஆகிட்டு நல்லா சுற்றுது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை, அது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்னா இங்கே உள்ள ரேடியேட்டர் ஃபேன் சுற்றலை, ரேடியேட்டர் ஃபேன் சுத்தமாக தான் இருக்குது. ஸோ இது ப்ராப்ளம். இப்போ ரேடியேட்டர் ஃபேன் ஏன் சுற்றலை அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் சுத்த மாட்டேது அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ரேடியேட்டர் ஃபேன் அவுட்புட் 2 கண்ட்ரோல் சர்க்யூட் மால் ஃபங்க்ஷனு, இன்டேக் டெம்பரேச்சர் சென்சார் 1 சர்க்யூட் பேங்க் 1 மாஸ் வால்யூம் ஏர் ஃப்ளோ சர்க்யூட். ஸோ மொத்தம் 3 எரர் கூட இருக்குது. இப்போ இன்ஜின் ஐடில் ரன்னிங்கில் இருக்குது, ஏசி ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ லெட் மீ கோ த்ரூ ஆல் லைவ் பேராமீட்டர்ஸ். இப்போ இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்ஸ் சொல்லி டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னா, ரெஃப்ரிஜரண்ட் ப்ரெஷர் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரண்ட் ப்ரெஷர் இப்போ ஃபில் பண்ணிட்டோம். இந்த ரேடியேட்டர் ஃபேனும் ஒர்க் ஆகுது, கம்ப்ரஸரும் ஒர்க் ஆகுது, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன நம்ம பண்ணோம், ஏசி சில்லுன்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் பக்காவாக ஏசி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி திஸ் வாஸ் அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 10 bar. இப்போ ரெஃப்ரிஜரண்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அரௌண்ட் 18 bars வந்துடுச்சு. வந்தவுடனே இப்போ பக்காவாக சில்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வருது, ரேடியேட்டர் ஃபேனும் ஒர்க் ஆகுது.